தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா வரும் திங்கட்கிழமையன்று மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார். இதற்காக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரும் திங்கட்கிழமை என்று பதவியேற்கிறார். அந்த பதவியேற்பு விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஜெயலலிதாவிற்கு தமிழக ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அன்றைய தினமே தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சரோடு சேர்ந்து பதவியேற்க உள்ளனர். விழா ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா கலையரங்கத்தில் தீவிரமாக நடந்து வருகிறது. வண்ண விளக்குகளால் அந்த கலையரங்கம் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல மேடைகள் அமைக்கும் பணியும் விரிவான சிறப்பான ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்களும் மற்ற மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் முக்கிய பிரபலங்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையும் தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பதவியேற்பு விழா குறித்து தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளும் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விழாக்கான சிறப்பான ஏற்பாடுகள் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா கலையரங்கத்தில் நடந்து வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் கோகுல்.